வெல்கம் டு அவர் ஒயர் பாண்டிச்சேரி. உங்களுக்கு தெரியும், நான் தான் சுத்த சுந்தராஜன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, பாண்டிச்சேரி அற்புதமான ஊரு. உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஊர் பார்த்துக்க முடியாது. ஆனா சின்ன ஊரு டூரிஸ்டுக்காக டெவலப் பண்றதுக்காக என்னென்னலாம் செய்வீங்க தெரியுங்களா? என்னென்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. ஒண்ணு கிடையாது, இந்த சின்ன உதாரணமே போதும். பாருங்க, துணி காய போறதுக்கு டூரிஸ்ட் வந்தா அவங்களுக்கு சிரமமா இருக்குன்னுட்டு துணி காய போறதுக்கு இடம் இல்லைன்னு ஒண்ணு எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஊர்ல இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க? அற்புதமான ஊரு, சின்ன ஊரு பாண்டிச்சேரி. சுத்தி பார்க்க வந்தேன், துணியெல்லாம் அழுக்காயிடுச்சு, காய போறதுக்கு இடம் கிடையாது. போச்சுட்டேன், குளிச்சுட்டேன், ஆனா காய போறதுக்கு இடம் இல்ல. அதான் புதுச்சேரியில அங்கங்க ஒயர் தொங்குத, ஏன்னா ஒயர் பாண்டிச்சேரியில அங்கங்க ஒயர் தொங்குத. இங்க காயப்பட்டா என்னன்னு காயப்பட்டா. சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல ஒரு திட்டம், அருமையான திட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் கொடி இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒயர். இதுல நீங்க காய வச்சுக்கலாங்க. சுற்றுலாவை டெவலப் பண்றதுக்கு புது திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒயர் பாண்டிச்சேரி முழுசா பாருங்க. மக்களே, பாண்டிச்சேரி சுத்தி பார்க்க வர்றவங்க வந்தீங்கன்னா துணி காய போறதுக்கு நீங்க ஒன்னும் சிரமப்படாதீங்க. தயவு செஞ்சு துணி காய போறதுக்கு அரசாங்கம் புது திட்டம் கொண்டு வந்திருக்குது. எங்க பார்த்தாலும் கட்டலாம். சப்போஸ் உங்க வீட்டுக்கு துணி காய போறதுக்கு ஒயர் வேணுமா, பாருங்க, வாங்க பாருங்க, வந்து எடுத்துன்னு போலாம். எல்லா இடத்துலயும் இருக்குது. எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க. அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு சிரமம் இல்லாத புதிய திட்டம், அரசு திட்டம் இல்லையா? நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம். யாராவது சுற்றுலா வர்றவங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்களா? பாருங்க, நீங்களே பாருங்க. அற்புதமான ஒரு பாண்டிச்சேரி. நன்றி. சுத்தம் சுந்தர, மீண்டும் வருவோம்.